எப்போதும் பாலிவுட் சினிமா அப்படின்னால வந்து உலக தரத்துக்கு எடுப்பாங்க, நல்ல கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருந்தது. அது என்னமோ தெரியல, கடைசி கொஞ்ச காலங்களாக பாலிவுட் சினிமாக்கள் வந்து பல்லளிச்சிருது. சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா ஆச்சுங்க? அப்பெல்லாம் நல்ல கண்டென்ட் படம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப என்னமோ நமக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்காகவே படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாலிவுட் சினிமாவோட பெரிய பிரைடுன்னு சொல்லப்படுற சல்லுபாய் வந்துட்டு ஒரு சில காலங்களாக வந்து சம்பவம் பண்ற மாதிரி படங்கள் நிறைய கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த படங்களை பாத்தீங்கன்னா இந்த ராதே, கிசாபாய் கிசி கிச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம வீரம் படத்தோட ரீமேக், இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஆகாத ஊத்தாப்பங்களை நிறைய கொடுத்தாரு. அதுல ஒரு ஊத்தாப்பம் தான் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க சிக்கிந்தர். அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. இந்த படத்தை பத்தி ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா, ஒரு படத்துல ஒரு சில சீன் நல்லா இல்லைன்னா ஓகே, ஆனா இந்த படத்துல ஒரு சீனுமே நல்லா இல்லடா அப்படின்னு நம்மள புலம்ப வச்சுட்டாங்க. என்ன என்ன எழவி அது? அப்படி நம்ம போய் நம்பி ஏமாந்து சிக்கி சின்ன பண்ண மாதிரி வெளியே வந்திருக்கோம். வெளியில வரும்போதே இந்த படத்துக்கு ஒரு ரோஸ்ட் போட்டே ஆகுறா அப்படின்னு சொல்லிட்டு முடிவோட வெளியே வந்தோம். அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? நம்ம இந்த படத்துக்கு பார்க்க முதல் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏஆர் முருகதாஸ் தான். அவர் தான் இந்த படத்துக்கு டைரக்டர். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? சரி, இவரு டைரக்ட் பண்ணிருக்காரு. கத்தி துப்பாக்கி மாதிரி மாசா படம் எடுத்திருப்பாருன்னு பார்த்தா காரி துப்புற மாதிரி படம் எடுத்து வச்சிருக்காரு. நீங்க தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்க்கட்டியும் ஓடிடி ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பா பாப்பீங்க. அந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தோணும், முருகதாஸ் படமா இது அப்படின்னு சாக்காதீங்க. வழக்கமா நம்ம ஒரு படம் பார்க்கும்போது ஆக்ஷன் சீன்ஸ் பிடிச்சவங்கள வந்துட்டு ஃபைட் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டேஜ்ல வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது ஏதாவது ஒரு நல்ல சீன் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈகரா வெயிட் பண்ண வச்சாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீனும் பாத்தீங்கன்னா செங்கலை வச்சு செதுக்கின மாதிரி இருந்தது. நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க, வழக்கமா முருகதாஸ் வந்து அவர் என்ன நினைச்சாரோ அதை படமா எடுப்பாரு. பட் இந்த படத்துல அவர் நினைச்சதெல்லாம் படமா எடுத்து வச்சிருக்காரு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நான் வேணா ஒரு சேலஞ்ச் பண்றேன், இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல சீன் சொல்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில் போட்டுறான். எனக்கு என்னமோ நம்ம தலைவர் ஏஆர் முருகதாஸ் வந்துட்டு சல்லுபாய்க்கு ஒரு படம் நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வேண்டா வெறுப்பா படம் எடுத்து காண்டாமிருகன்னு பேர் வச்ச மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. இதே அம்மா இந்த நாயை நம்பாதீங்க, ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இருக்கு, ட்ரெய்லர் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு வந்தானே, நான் தான் சொன்னனே நல்லா இருக்காது, என்ன நம்புறியாடா நம்புறியாடா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு படம் பார்க்குற நம்ம எல்லாம் சிலுத்து போய் சில்லற காசுல செதற ஒரு அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. சரி ஓகே, படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்திரலாம். ஆமா, இந்த படத்தோட ஸ்டோரி என்ன? யோசிங்க. நம்மளே இப்படி யோசிக்கிற அளவுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் போனோம்னா அவருக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் படமா எடுத்து வச்சிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. உங்க 40,000 விளக்கு வச்சு விட்டியாடா, ஏன்னா பவர்ஃபுல்லான பாலையை வச்சு பண்ண வேண்டிய இந்த கதையை சல்மான் பாயோட டேட் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவரை வச்சு பண்ணி சம்பவம் பண்ணிருக்காரு நம்ம ஏஆர் முருகதாஸ். நம்ம சல்மான் பாய் அவ்வளவு மோசமான ஆக்டர்லாம் கிடையாது, அவரு ஒரு நல்ல ஆக்டர் தான். ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சேது படம் இருக்குல்ல, நம்ம தலைமை விக்ரம் நடிச்சது, அவர் நடிச்ச சேது படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்ணும்போது இவரை வச்சுதான் எடுத்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அப்பெல்லாம் நல்லா கொடுப்பாரு, நல்ல படம் எல்லாம் நடிச்சாரு. பட் இப்பெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல, ஏதோ கடப்பாரி வச்சு குத்துன மாதிரி மூஞ்சியையும் வெறப்பா வச்சுக்கிட்டு உடம்பி வெறப்பா வச்சுக்கிட்டு ஏதோ ரோபோட் மாதிரி அங்கங்க நடந்துகிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப நம்ம சல்லுபாய்க்கு வர வர ஆக்டிங் பண்ணி சலிச்சு போச்சு போல, அதனால நம்ம இப்படியே நின்றுவோம்டா கடப்பார வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்துலையும் நிக்கிறாரு, நடக்கிறாரு, பாக்குறாரு, அவ்வளவுதான். மற்றபடி இந்த ஆக்டிங், ரொமான்ஸ் இது எதுவுமே பண்றல. ஆனா மனுஷன் ஃபைட்லாம் நல்லா பண்றாங்க. அவரோட உடம்புக்கும் ஒரு 1000 பேர் நீங்க அடிக்கிறீங்க, இந்த பக்கம் பேர் 1000 அடிங்க, எங்கிட்ட பேர் 50 பேர் அடிங்க, எங்கிட்ட ஒரு 100 பேர் அடிங்க அப்படின்னு டைரக்டர் சொல்ற எல்லாத்தையும் அடிக்கிறாப்ல. பாக்குற நம்மளுக்கு நம்பர் மாதிரி இருக்கு. ஏன்னா அவரோட பாடி எப்படி என்னடா பாக்குறதுக்கே படுபயங்கரமா இருக்கிற, நீ எல்லாம் போறக்கிறதுக்கே 2 நாள் ஆயிருக்குமே. இந்த படத்தில் அவர் எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம டேரக்டர் வந்துட்டு சார் இப்போ வந்துட்டு ஒரு பொண்டாட்டி இறந்து போயிடுறாங்க, அதை நீங்கள் ஃபீல் பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, ஏதோ பொண்டாட்டி தானே போனா போயிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி போண்டா சாப்பிட்ட மாதிரி தான் இந்த சீன் ஃபுல்லாக முடிஞ்சு வச்சிருக்காரு. இந்த படத்தில் நம்ம சல்லுபாய் ஹீரோயினா வர்றது நம்ம நேஷனல் கிரஷ் ராஷ்மிகா மந்தனா. அதாங்க நம்ம புஷ்பா பொண்டாட்டி. இந்த சுண்ணியை வச்சுதான் கட்டினா, இந்த சுண்ணியை வச்சுதான் என் வாயை அடைச்சான். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. இந்த படத்துல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இந்த புஷ்பா பொண்டாட்டியை போட்டு தள்ளுறதுதான். சோலி முடிச்சு. இந்த படத்தில் நம்மளுக்கு ஒரு டவுட்டுங்க. வழக்கமா சல்லுபாய் படங்கள் அப்படின்னாலே வந்துட்டு மூஞ்சியும் வெறப்பா வச்சுக்குவாரு, உடம்பு வந்து கடப்பார குத்துற மாதிரி வெறப்பா வச்சுக்குவாரு, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இந்த படத்துல மேனரிசமா இல்ல என்னன்னு தெரியல, அவர் 2 கையும் வந்துட்டு பேண்ட் பாக்கெட் விட்டுக்கிட்டே படம் பூரா அலைகிறாரு. அப்படி அந்த பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள என்னதான் வச்சிருப்பாரு? 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்குன்றானுங்க. அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வர வர பாலிவுட்டோட பாலியாவா மாறிக்கிட்டு இருக்காரா சல்லுபாய் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வருது.
நம்ம தலைவன் பாலையாவுக்கும் சல்லுபாய்க்கு இருக்க ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலையாவுக்கு வந்து டான்ஸ் ஃபைட் இதெல்லாம் வராட்டியும் வருது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவார். ஆனா நம்ம சல்லுபாய் முன்னாடியே அதெல்லாம் பண்ணவர் தான். பட் இப்ப என்னமோ தெரியல, வராதுன்னு நினைச்சா அது எதையுமே இப்ப பண்றது இல்ல. தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுக்கு வந்துட்டு வழக்கமா ரியாக்ஷன்ஸ்லாம் வராது, மூஞ்சியை வர்றப்ப ஒரே மாதிரி யோசிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பாலிவுட்ல வந்துட்டு சல்மான் ஜி வந்துட்டு இப்ப அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல நம்ம டைரக்டர் ஏஆர் முருகதாஸோட ரைட்டிங் பத்தி சொல்லி ஆகணும். ஓவராலா வந்துட்டு அவர் என்னமோ ஒன்று யோசிச்சு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அவுட்புட் வேற மாதிரி வந்துருச்சு. படத்துல ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரைட் பண்ணது என்னன்னா, நம்ம சல்மான் பாய் வந்துட்டு ஒரு ஊருக்கு வந்து அவர் ராஜாவா இருக்காரு. அவருக்கு ராணியா வந்துட்டு நம்ம நேஷனல் கிறிஸ் ராஷ்மிகா மதனா இருக்கிறாங்க. ராஜாவா அப்போ வந்துட்டு பீரியட் ஃபிலிமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஷாக் ஆகாதீங்க. இது இந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதை தான். ஏன்னா இவர் வந்துட்டு அந்த ஊருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளா இருக்காரு. அந்த ஊர்ல வந்துட்டு எது பண்றதா இருந்தாலும் இவங்க குடும்பத்தை கேட்டு தான் பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்க வந்து ராஜா ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல வந்துட்டு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இவருக்கு வந்து ராணியா வந்து ராஷ்மிகா மதனா இருப்பாங்க. அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருவாங்க. அவங்களோட உடம்புல இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து டொனேட் பண்ணிருப்பாங்க. அவங்களோட ஆர்கன்ஸ் யாருக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா, வந்து செகண்ட் ஹீரோயின் வந்து காஜல் அகர்வால் வருவாங்க. அவங்களுக்கு தான் வந்துட்டு இவங்களோட கண்ணை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சின்ன பையனுக்கு வந்துட்டு இவங்களோட அந்த லிவரை கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பொண்ணுக்கு உங்களோட ஹார்ட்டை கொடுத்துருப்பாங்க. சரி, நம்ம ஒய்ஃபோட ஆர்கன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இவங்களை போய் நம்ம மறுபடியும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சல்லுபாய் கிளம்புறாரு. பட் இவங்க 3 பேருக்கும் அவங்க லைஃப்ல வந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் எப்படி ஒரு சால்வ் பண்ணாரு, அவங்களை எப்படி காப்பாத்தினாரு அப்படிங்கிறத அந்த படத்தோட கதையிட்டு நம்ம ஏஆர் முருகதாஸ் யோசிச்சிருக்காரு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நம்மளுக்கு என்ன இந்த படத்துல ஒரு கவலை அப்படின்னா, நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்துட்டு நம்ம டைரக்டர் சங்கர் லிஸ்ட்ல வந்து ஆட் ஆயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு கவலை தான். நீ போ, நீ வா. என்ன பண்றது, நம்மளாம் சின்ன வயசுல பார்த்து வளர்ந்த ஒரு சில டைரக்டர்ஸ் வந்துட்டு கண்டினியூவா பேக் டு பேக் ஃபிளாப் கொடுக்கும்போது நம்மளுக்கு தான் கஷ்டமா இருக்கு. இவங்கெல்லாம் எப்படா கம்பேக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட்டிங்ல இருக்கோம். பார்க்கலாம் ஏஆர் முருகதாஸ் அந்த கத்தி, துப்பாக்கி, ரமணா அந்த ரேஞ்சுக்கு எப்ப கம்பேக் கொடுக்குறாரு அப்படின்னு. நம்ம சல்லுபாய் வந்து கதை தான் சூஸ் பண்ண தெரியலனா, நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆன வீரம் படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்றேன்னு சொல்லிட்டு கிசா பாய் கிசி கிச்சான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருந்தாரு. இங்க ஹிட்டான படத்தை அங்க கொண்டு போய் ஃபிளாப் பண்ணி வச்சிருந்தாரு. இந்த படத்துல எது ட்ரெண்ட் ஆச்சோ இல்லையோ, ஆனா வந்து இவரோட டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ், இவரோட ஆக்டிங் இதெல்லாம் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. இன்ட்ரோ சீன்லாம் சொல்லவே தேவையில்ல, கண்ணு முன்னாடியே ஓடுது. பாப்போம் நம்ம சல்லுபாயோட அடுத்த படம் அவருக்கு சம்பவம் பண்ணுதா இல்ல நமக்கு சம்பவம் பண்ணுதா அப்படின்னு. பாலிவுட் சினிமாவுக்கு ஒரு சில ஆண்டுகளா வந்துட்டு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேக் டு பேக் வந்து பாலிவுட் படம் எல்லாமே ஃபிளாப் ஆயிட்டு இருக்குது. என்னடா பொத்து பொத்து கொடுக்குறாங்க. ஐயோ, இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே கேட்ட மாதிரி இருக்குதா? ஆமா, இவங்க வந்து இந்த வாரிசுகளை மட்டுமே வச்சு படமெல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை ஆயிருந்துச்சு. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுசாந்த் சிங் ராஜ்புட் MS தோனி நடிச்ச ஹீரோ வந்து டெத் ஆனதுக்கும் நம்ம சல்லுபாய்க்கு வந்துட்டு ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு வந்துட்டு ஒரு சில டாக்லாம் போச்சு. அதனாலேயே அப்பெல்லாம் பாலிவுட்ல இவங்களோட படத்தை வந்துட்டு பாய்காட் பண்ணாங்க. அந்த டைம்ல இருந்தே பாலிவுட்டோட சரிவுகள் ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப இருந்தே நிறைய படம் ஃபிளாப் ஆயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த பாலிவுட்காரங்களா எடுக்கிற கதையும் அப்படித்தான் இருக்கு, இவங்கெல்லாம் சூஸ் பண்ற கதையும் அப்படித்தான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், கர்மா இஸ் பூமராங். நீங்க இந்த சிக்கிந்தர் படத்தை தியேட்டர்ல போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, யாரெல்லாம் ஏண்டாத படத்துக்கு போனது கவலையா வெளியே வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிருங்க. மச்சான், நான் வந்துட்டு சிக்கிந்தர் படத்துக்கு போறேன்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட் யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆக்டர் ஆக்ட்ரஸோட ரைஸ் அண்ட் ஃபால்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச தமிழ் சினிமா ஹீரோ ஹீரோயின்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா உங்களோட ரைஸ் அண்ட் ஃபாலை பத்தி வீடியோ வேணும்னா மறக்காம நம்ம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணிருங்க. அவங்களோட வீடியோஸும் பேக் டு பேக் வரும். இப்போ அந்த பிளேலிஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தல அஜித்தோட ரைஸ் அண்ட் ஃபால் தான். அந்த வீடியோ பத்தி எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். போஸ்டா ஒரே பஞ்சாயத்துல கூட போடுறது. போடா வீட்டுக்கு போடா. போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வேலை வைக்க பாருங்க. போ போ போ.